அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தை கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். தூத்துக்குடி, மதுராந்தகம், நாமக்கல் பகுதிகளில் நடந்த பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் ஒருபுறம், நாங்குநேரி, சிவகங்கையில் நடந்த அரிவாள் வெட்டு சம்பவங்கள் மறுபுறம், இதுக்கு நடுவுல மானாமதுரையில நடந்த காவல் மரணம் என்று சட்டம் ஒழுங்கு தொடர்பான விஷயங்கள் சமீப நாட்களாக பரவலா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது தொடர்பாக எதிர்க்கட்சிகள் தொடர்ச்சியாக கேள்விகளை முன்வைப்பதோடு ஆளுங்கட்சி மீதான விமர்சனங்களையும் அவர்கள் தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள். சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்பது போன்ற குற்றச்சாட்டுகளை அவர்கள் தொடர்ச்சியாக சொல்லி வருகிறார்கள். இந்த நெருக்கடியை எப்படி திமுக சமாளிக்க போகிறது என்பதான அடிப்படையில தான் இன்னைக்கு நம்ம நேர்பட பேசு நிகழ்ச்சியை கட்டமைச்சிருக்கோம். தூத்துக்குடி, மதுராந்தகம், நாமக்கல் தொடரும் பாலியல் வன்கொடுமைகள், மீண்டும் இன்னொரு காவல் மரணம், குற்றம் சாட்டும் எதிர்க்கட்சிகள், திமுகவுக்கு நெருக்கடியாகிறதா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என்ற தலைப்பில் கருத்துரையாளர்களை நான் உங்களுக்கு அறிமுகம் செய்கிறேன். அரங்கத்தில் நம்மோடு 3 விருந்தினர்கள் இணைந்திருக்கிறார்கள். அரசியல் விமர்சகர் திரு செந்தில்வேல், பத்திரிகையாளர் திரு ஷபீர் அகமது, பத்திரிகையாளர் திரு சுகுணா திவாகர், தொலைத்தொடர்பு மூலமாக நம்மோடு இணைந்திருக்கிறார் சமூக செயற்பாட்டாளர் திரு எவிடன்ஸ் கதில். நால்வருக்கும் வணக்கம். முதலாவதாக திரு கதிர், இன்று மாலை உள்துறை செயலர் செய்தியாளர்களை சந்தித்து பேசும்போது சொல்றாரு, சட்டம் ஒழுங்கு தொடர்பான பிரச்சனைகளை தொடர்ச்சியா முன் வச்சுட்டு வந்தாலும் குற்றங்கள் இந்த 5 ஆண்டுகள்ல குறைஞ்சுதான் இருக்கு அப்படிங்கிறாரு. அதுக்கான தரவையும் சொல்றாரு. 2021ஆம் ஆண்டு 1597 கொலை வழக்கு இருந்தது. 2025 1461 அது குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறாரு. அதான் நிலவரமா? இடையில 22, 23, 24 ஏன் விட்டாருன்னு தான் எனக்கு தெரியல. இப்ப அவருடைய எஸ்சிஎஸ்டி ஆக்டுடைய டேட்டாவை நான் சொல்றேன். 2021 தமிழ்நாட்டில் எஸ்சிஎஸ்டி மக்கள் மீது நடைபெற குற்ற வன்கொடுமை வந்து 1377, 22 1761, 23 1921. இதுல எங்க குறைஞ்சிருக்குன்னு எனக்கு தெரியல. ஒன்று. பெண்கள் மீதான வன்முறை அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க 2021 8501, 2022 9207, 2023 8943. இது குழந்தைகள் மீதுன்னு பாத்தீங்கன்னா அதே மாதிரி 21, 22, 23க்கு வர 21 6064, 22 6580, 23 6968 சம்பவம் நடக்குது. இப்ப நீங்க அவர் 25 டேட்டாவை சொல்றாரு. 23லயும் வந்து நான் சொல்றேன் கொலைகள்ல வந்து பாத்தீங்கன்னாக்க 1681 நடந்திருக்கு. 2021 விட 2023 1600 நடந்திருக்கு. 2025 டேட்டாவை பொறுத்த மட்டில் அது வந்து இன்னும் முழுமையடையாத டேட்டாவை நான் பாக்குறேன். 30 ஆண்டு மனித உரிமை தளத்துல இருக்கிறதுனால சொல்ல வர்றேன். என்னன்னா எப்பயுமே அடுத்த ஆண்டுகள்ல 6 மாசம் கழிச்சுதான் முழுமையான டேட்டா கிடைக்கும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க நிறைய சிஆர்பிசி மரணங்கள் பின்னாடி லேட்டரா தான் மரணம்னு தெரிய வரும், சந்தேக மரணங்கள் எல்லாம். சோ இந்த கொலை வழக்கை மட்டும் வச்சுக்கிட்டு அவங்க சொல்ல முடியாது. அவங்க 2 பேரும் கொடுத்த இன்னைக்கு ஒரு முரண்பாடான ஸ்டேட்மெண்ட் நான் பாக்குறேன். பொறுப்பு டிஜிபி என்ன சொல்றாரு, குற்றங்கள் வந்து அதிகமாக, வழக்கு அதிகமாக இருக்கிறதுனாலதான் குற்றங்கள் அதிகமா இருக்குன்னு எடுத்துக்க முடியாது, அது விழிப்புணர்வா கூட இருக்குன்றாரு. தைரியமா வெளியில வந்து புகார் கொடுக்கறாங்க, அதனால வழக்குகள் அதிகரிச்சிருக்குங்கிறாரு. அவர் கூற்று உண்மைதான், நான் மறுக்கல. அதே மாதிரி தலைமைச் செயலர் என்ன சொல்றாரு, அவர் எண்ணிக்கையை சொல்றாரு. இவர் 2 பேருமே முரண்பாடா இருக்கு ஸ்டேட்மெண்ட்ல. என்னுடைய இது என்னன்னாக்க ஒண்ணு விழிப்புணர்வா இருக்கலாம், அவங்க சொல்ற மாதிரி நான் விழிப்புணர்வு எடுத்துக்கிறேன். ஆனால் தண்டனை சதவீதம் கோர்ட்ல நீதிமன்றங்கள் இருக்கக்கூடிய பெண்டிங் வழக்குகளை நான் கணக்கில் எடுத்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எஸ்சிஎஸ்டி வழக்குல இப்ப 7500 கேசஸ் கோர்ட்ல பெண்டிங்ல இருக்கு. அதுல 750 கேசஸ் வந்து மதுரையில மட்டுமே பெண்டிங்கா இருக்கு. எஸ்சிஎஸ்டி வழக்கு பத்தி நமக்கு தெரியும், 3 மாசத்துக்குள்ள சார்ஜ் ஷீட் போட்டு அடுத்த 3 மாசத்துக்குள்ள தீர்ப்பு கொடுக்கணும். இதுதான் எஸ்சிஎஸ்டி ரூல்ஸ்ல சொல்லப்பட்டிருக்கூடிய விதிமுறை. இவ்வளவு கேஸை ஏன் பெண்டிங்ல வச்சிருக்கணும்ன்றது ஒன்று. 2 ஹீனஸ் கிரைம்ஸ் வந்து அதிகரிச்சிருக்கு. இந்த சிஸ்டத்துக்குள்ள கொடூர குற்றங்கள் அதிகரிச்சிருக்கு. இப்ப அவரு என்ன சொல்றாரு, 2 மாசத்துல அதிகமான குற்றங்கள் இருப்பது போன்று ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிறார்கள் அப்படின்றாரு. இப்ப மறுக்க முடியுமா? 2002 இப்ப 2ஆம் தேதி நாங்குநேரி நடக்குது. அதுக்கப்புறம் வந்து ஆகாஷ் படுகொலை நடக்குது. கொடூரமாக +2 மாணவியை வெட்டி துண்டு துண்டாய் வெட்டி
ரொம்ப எவ்வளவு ஒரு கொடூரமான கொலைன்றான். நாங்கள் 4 வருஷமா 5 வருஷமா கட்சி கிடக்கிறோம். தூத்துக்குடி திருநெல்வேலியை நீங்கள் ஒரு மிக கொடூரமான கிரைம் டிஸ்ட்ரிக்டா டிக்ளேர் பண்ணுங்க, இல்ல அட்ராசிட்டி சீட் புரோன் டிஸ்ட்ரிக்டா டிக்ளேர் பண்ணுங்கன்னா காதலே வாங்குறது கிடையாது. இதுல எத்தனை வழக்குக்கு பெட்டிகள் இருக்கு, இது என்ன மறுக்க முடியுமா? ஏன் டிஜிபி போடாம பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமனே இருக்கிறாரு? தமிழ்நாடு இன்னைக்கு ஒரு எவ்வளவு ஒரு முன்னணி மாநிலமா இருக்கு, ஏன் ஒரு டிஜிபி இருக்க கூடாதா? நாங்க தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டு இருக்கோம். திருநெல்வேலியும் தூத்துக்குடியும் ஒரு அலாவி டிஸ்ட்ரிக்டா இருக்கு. இன்னும் சொல்ல போனா நேற்று நான் வெளியிட்ட பிரஸ் கான்பரன்ஸ்ல 8-9 டிஸ்ட்ரிக்ட் நான் பட்டியலிட்டேன். இங்க எங்கெல்லாம் கிரைம்ஸ் கூடி இருக்குன்னு சொல்லிட்டு தடுக்கிற நடவடிக்கையிலையோ இல்ல தண்டனை வாங்கி கொடுக்கறதுலயோ நான் அரசு தோத்து போயிருக்கு. அதிகாரிகள் சரியில்லை, அதிகாரிகளுக்கும் ஆட்சியாளருக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஒரு கிரைமை மட்டும் தடுத்துட்டாக்கா அப்ப ஆட்சியாளர்கள் அதுக்கான பெனிஃபிட் எடுத்துக்கிறாங்க. தடுக்க முடியலனாக்கா அது என்ன அதிகாரிகள் நம்ம தட்டி விட்டுற முடியாது. ரெண்டுத்துக்குமே ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னு நான் சொல்ல வரேன். ஆட்சியாளர்களுக்கும் அதிகாரிகளுக்குமான ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கான்னு சொல்ல வரேன். இவ்வளவு வழக்குகளை பெண்டிங்களை வச்சுட்டு நாங்க இதுல ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். புதுக்கோட்டையில 2020 இருந்து 2025 வரை 6 ஆண்டுகள்ல 287 SCST வழக்கு பதிவாயிருக்கு. ஒரு வழக்குக்கு தான் கன்விக்ஷன், ஒரு வழக்குக்கு தான் தண்டனை புதுக்கோட்டை மாவட்டத்தில் 19 இருந்து. இப்ப தண்டனை சதவீதம் கோர்ட்டுடைய கடமைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய வழக்குகளை நீதிமன்றங்கள்ல பெண்டிங்கா இருக்கிறத விட காவல்துறையில பெண்டிங்கா இருக்கு. சிஸ்டம் இவ்வளவு வீக்கா இருக்குன்ற நானே காவல்துறையை உடனடியா நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு தானே கிளைம் பண்றாங்க. இப்ப தூத்துக்குடி சம்பவத்துல கூட நாங்க உடனடியா நடவடிக்கை எடுக்கிறோம், ஆய்வாளரை சஸ்பெண்ட் பண்ணிருக்கோம், அவங்களும் கிளைம் பண்றாங்க இல்லையா? இல்ல, நம்மளுடைய கிரிமினல் ப்ரொசீஜர் சிஸ்டத்துல நான் என்ன கேட்கிறேன், இன்னைக்கு நீங்க இருக்கிற எந்த வழக்கு இருக்குல்ல, இப்ப ஜெயராஜ் இன்னைக்கு ஏடிஎம்கே ஆட்சி காலத்தில் நடந்துச்சு, ட்ரையல் தீர்ப்பு கொடுத்தாங்களா? எத்தனை ஆண்டுகள் பெண்டிங்ல கிடக்கு? எத்தனை ஆண்டு கால பெண்டிங்ல கிடக்கு? இப்ப போன வருஷம் இதே ஜூன் மாசம் அஜித்குமாரை அடிச்சு கொண்டாங்க போலீஸ். இப்ப ஆகாஷ் அதே டிஸ்ட்ரிக்ட்ல நடக்குதுங்க, அதே நடக்குது. இப்ப நீ என்ன சொல்ற, எப்ப நடந்தது? இப்ப ஆட்சி மாற்றி போன ஆட்சியில ட்ரம்ப் ஆட்சி இருந்த அமெரிக்கால ட்ரம்ப் இருக்கும் போதுதான் ஜார்ஜ் பிளாய்டு சம்பவம் நடந்துச்சு. அடுத்த ஆட்சி திருப்பி மறுபடியும் ட்ரம்ப் வந்துட்டாரு. ஆனா இன்னமும் நீங்க இது பென்னிக்ஸ் ஜெயராஜ் கேஸ நீங்க நடத்திட்டு இருப்பீங்க அப்படின்னா என்ன சிஸ்டம் நான் கேட்கிறேன். நான் இது நான் திமுக அண்ணா திமுக ஆட்டத்துக்குள்ள நான் போகிறோம்ல. என்னுடைய கேள்வி என்னன்னா, மாநில அரசு தோத்து போயிருக்கின்றாரு. போன ஆட்சியில கண்டித்து இந்த ஆட்சியில் சொல்ல வரேன் நான். சரி, சிஸ்டம் முற்றிலும் தோத்து போச்சு. கேப்போம் திரு கதிர். அதிமுக திமுகன்னு வேறுபாடு இல்ல. திரு செந்தில்வேல், மாநில அரசு தோற்று போயிருக்கு அப்படிங்கிறாரு. சட்டம் ஒழுங்கு நேரடியாக கையில முதல்வருடைய கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கக்கூடிய காவல்துறை சரிவர நடவடிக்கை எடுக்கல, அரசே தோற்று போயிருக்கு அப்படிங்கிற. காவல்துறை தான் பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டும் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை. அந்த அடிப்படையில் தோழர் எவிடன்ஸ் கதிர் அவர்கள் சொல்லக்கூடிய கூற்றுக்கள், அதில் இருக்கக்கூடிய நியாயத்தை நாம் புரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். குறிப்பாக தென் மாவட்டங்களை குறித்து அவர் கவலையோடு சொன்ன விஷயம். நான் முதல்ல அதுக்கு முன்பாக தூத்துக்குடியில் அந்த மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருப்பது அப்படிங்கிறது இதயத்தை ரணமாக்கக்கூடிய ஒன்று. அதுக்கு முதல்ல வன்மையான கண்டனங்கள். இது தொடர்கதையாக நடந்துகிட்டே இருக்குது. இப்போ நாம் ரொம்ப ஃபார்வேர்டாக அஹெடாக இருக்கக்கூடிய ஸ்டேட்டுன்னு சொல்லி ஒரு பக்கம் நம்ம நிறைய பெருமைகளை பேசுகிறோம். கல்வியில் நம்ம எவ்வளோ அஹெடாக இருக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்கிறோம். அதெல்லாம் உண்மை ஒரு பக்கம். ஆனால் இதுவும் உண்மை தானே, இங்கே இதுவும் நடந்துகிட்டு இருக்குல்ல அப்படின்னு சொல்லின்ற பொழுது இது 3 விஷயமாக நான் பார்க்குறேன். 1, பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறைகள் குற்றங்கள். 2, சாதிய மோதல்கள். இன்னொன்று தனிப்பட்ட காரணங்களுக்காக நடக்கக்கூடிய படுகொலைகள். இந்த தனிப்பட்ட காரணங்களுக்காக நடக்கக்கூடிய படுகொலைங்கிறது நீங்கள் பெரும்பாலும் இப்போ உள்ளுக்குள்ளேயே குடும்பங்களுக்குள்ளேயே நடக்கக்கூடிய படுகொலைகளும் இருக்குது. அது ஒரு பக்கம் ஒன்று. பட் இந்த 2 இருக்குல்ல, பெண்களுக்கு எதிரான வன்முறைகளும் சாதிய மோதல்களையும் கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பு ஃபர்ஸ்ட் அரசுக்கு, ஆட்சியாளர்களுக்கு, காவல்துறைக்கு. இது நடக்காமல் தடுக்க வேண்டிய பொறுப்பு. நடந்த பிறகு மிக விரைவாக அதற்கு தண்டனை கொடுக்க வேண்டிய பொறுப்பு நீதித்துறைக்கு. இதுக்கப்புறம் சமூகத்திற்கு. அது ரொம்ப முக்கியம். சமூகத்துக்கு அந்த பொறுப்பு இருக்குது. இப்போ குறிப்பாக தோழர் சொன்ன மாதிரி தென் மாவட்டங்களில் பயமாக இருக்குது. இது இன்றைக்கி நேரத்து நடக்கலை. நான் தென் மாவட்டத்தை சேர்ந்தவங்க, திருநெல்வேலியை சேர்ந்தவங்கிறதுனால சொல்கிறேன். ஆண்டாண்டு காலமாக அந்த பிரச்சனை இருக்குது. அதுக்காக இதுக்கு முன்னாடி இருந்துச்சு அப்படின்னு நான் நியாயப்படுத்துகிற டோனில் அதை சொல்ல வரல. ஆண்டாண்டு காலமாக இருக்குது, இன்னமும் இருக்குன்னா நம்ம என்ன மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறோங்கிற ரீதியில் அதை சொல்ல வரேன். அப்போ ஆண்டாண்டு காலமாக நீடிக்கிற ஒரு பிரச்சனை தொடர்ந்து சாதிய ரீதியில் மோதல் இப்போ கவின் ஆணவ படுகொலையில் பார்த்தோம்.
அப்போ ஆணவ படுகொலைகள் இன்னும் நீடிக்கின்றன, இந்த மாதிரியான பாலியல் வன்கொடுமைகள் நீடிக்கின்றன, சாதிய மோதல்கள் நீடிக்கின்றன. இப்போ பெரும்பத்தில் நடந்த படுகொலைகளை பார்க்குறோம். ரொம்ப பயமா இருக்கு, அச்சமா இருக்கு. அப்போ இந்த சாதிய மோதல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய பொறுப்புல சட்டத்துக்கு இருக்கக்கூடிய பங்கை விட, அது திமுகவா இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும், அதுக்குள்ள போல காவல்துறைக்கு சட்டத்துக்கு ஆட்சியாளர்களுக்கு இருக்கக்கூடிய பங்கை விட சமூக மாற்றத்திற்கு ஒரு பெரும் பங்கு இருக்கிறது. இந்த சமூக மாற்றத்தை செய்ய வேண்டிய பொறுப்புல ஆட்சியாளர்கள், எதிர்க்கட்சிகள், அரசியல்வாதிகள், நான் நீங்க எல்லாரும் இருக்கிறோம். இப்ப நானும் நீங்களும் அதை பேசிட முடியும். எவிடன்ஸ்க்கு எதிர்த்தோழர் அதை பேசிடுவாரு, ஷபீரோ மற்றவங்களும் பேசிடுவாங்க. irrespective ஆஃப் பார்ட்டிஸ், டிஎம்கேவா இருக்கட்டும், ஏடிஎம்கே இருக்கட்டும், பிஜேபி இருக்கட்டும், மற்ற பார்ட்டிகளாக இருக்கும், ஒரு சில கட்சிகளை தவிர. நான் ஒரு சில கட்சிகளையும் தவிரன்னு சொல்றேன். எல்லா கட்சிகளுக்குமே வேற ஒரு சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல் அப்படின்னா சாதிய வாக்குகள். அப்ப இதை பேசிட்டா அந்த சாதி கோச்சுக்குமோ, அதை பேசிட்டா இந்த சாதி கோச்சுக்குமோங்கிற பிரச்சனை இங்க இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் இருக்கு. அப்போ பலவற்றையும் உடைத்து பேச தயங்குவது அல்லது அதன் மீது நடவடிக்கை எடுக்க தயங்குவது உள்ளிட்ட சிக்கல்கள், இது ஒரு பிரதான காரணம். அப்ப சமூக மற்ற கட்சிகளோட ஒப்பிடும்போது ஆளுங்கட்சிக்கான இந்த மாதிரியான சட்டமன்றங்கள கூடுதல் பொறுப்பு இருக்கு இல்லையா? அதை உணர்ந்துதான் இருக்கு. 100 விழுக்காடு இருக்குங்கிற 100 விழுக்காடு இருக்குது. 100 விழுக்காடு மாற்றுக்கிறது இல்லை. நீங்க ஆனா கம்பேர் இதுல வந்து நீங்க டேட்டாவெல்லாம் கம்பேர் பண்ணி அதை விட இங்க குறை, இதை விட அங்க கூட நம்ம பேசுறதுல வந்து, ஏன்னா அதை சொல்லி தானே நீங்க ஆட்சி மாற்றம் வந்திருக்குது. இப்ப இதே ஸ்ரீவைகுண்டத்தில் ஜெயலலிதா அம்மையார் ஆட்சி காலத்தில் ஒரு 9ஆம் வகுப்பு மாணவி, நான் பேர் சொல்லக்கூடாதுனால சொல்ல, இதே மாதிரி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலைக்கு உள்ளாக்கப்பட்டால் 1 லட்சம் ரூபாய் அந்த அம்மா நிதி உதவி கொடுத்தாங்க. வருஷம் என்னாச்சு? 2012. திருப்பி அதே தூத்துக்குடி மாவட்டத்தில் இப்படி ஒன்றுன்னு சொன்னா இது எவ்வளவு வேதனையா இருக்குது. அப்போ இது போன ஆட்சியில் நடந்துச்சுன்னு இந்த ஆட்சி சொல்றது இல்லை, போன ஆட்சியில் நடந்துச்சுன்னு சொல்லித்தான் வாக்கு கேட்டு ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்குது. அரசு மாறி இருக்குது. அப்போ இதுல திமுக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும், இதை அதை தாண்டி இதை சரி செய்ய வேண்டிய பொறுப்பு அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு, ஆண்டவர்களுக்கு, ஆள்கிறவர்களுக்கு, காவல்துறைக்கு, நீதித்துறைக்கு. இதில் ரொம்ப முக்கியம் என்னன்னா, இந்த சாதி ரீதியிலான மோதல்கள். நான் ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திருநெல்வேலியில் ஒரு கொலை நடக்குது. இந்த கொலைக்கான ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்த ஒருத்தரை இன்னொரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் வெட்டி கொண்டுறாரு. கொன்னவனை அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிடறாங்க. சில மாதங்கள்ல அவன் வெளியில வந்துடுறான். வெளியில வந்து அதே பகுதியில் அவன் புல்லட்ல சுத்துறான். இப்ப பாதிப்புக்குள்ளானவன் அந்த பையன் நினைக்கிறான், அவங்க அண்ணன் தான் இறந்தது, எங்க அண்ணனை வெட்டி கொண்டுட்டு நீ இதே பகுதியில் நீ என்ன செய்யற, புல்லட்ல சுத்திட்டு இருக்கிறியா, என்னடா இது, அப்போ நீ பெயில வந்துடுற, இன்னும் மரியாதை கூடுதலா கிடைக்குது. சமூக ரீதியிலான சிக்கல்கள். அப்போ என்ன யோசிக்கிறான், அப்ப நானே என்ன செய்யறேன், சட்டத்தை கையில் எடுக்கிறேங்கிற ஒரு எல்லைக்கு அவன் போறான். அப்போ இங்க அந்த சிக்கல் இருக்குது. அதே சமயத்தில் வேற சில விஷயங்களையும் நம்ம இங்க குறிப்பிடணும் அப்படின்னா, இப்போ நீங்க குறிப்பிட்ட மாதிரி இப்போ கோயம்புத்தூர்ல ஒரு பெண்ணுக்கு விமான நிலையத்து பதில் அனுச்சு 125 நாளைக்குள்ள இன்னைக்கு வந்து அந்த குற்றவாளிகளுக்கு வந்து 3 பேருக்கும் ஆயுள் தண்டனையை உறுதி செஞ்சிருக்கிறாங்க. மிக விரைவாக வழக்கு நடத்தி அதை நம்ம பார்க்கிறோம். அது மாதிரி அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் மிக விரைவாக வழக்கு நடத்தி தண்டனை பெற்றுக் கொடுத்ததை பார்த்தோம். 2023ஆம் ஆண்டு ஒரே நேரத்தில் 3 சிறுமிகளை பாலியல் துன்புறுத்தல் செய்தவருக்கு இன்னைக்கு வந்து மரண தண்டனை வாங்கி கொடுத்துருக்காங்க. ஒரு பக்கம் இந்த மாதிரியான தண்டனைகள் விரைவுபடுத்தப்படக்கூடிய செய்திகள் வந்தாலும் இன்னமும் இது வேகம் எடுக்க வேண்டும். சமீபமா நடக்கக்கூடிய விஷயங்களை நம்ம பாருங்களேன். மதுராந்தகம்ல ஒரு விஷயம் நடக்குது, அதோடைய சலசலப்பு அடங்குறதுக்குள்ள தூத்துக்குடியில மற்றும் ஒன்று நடக்குது. அப்போ காவல்துறையே தன்னுடைய நேரடி கட்டுப்பாட்டுல முதலமைச்சர் வச்சிருக்காரு. அப்போ அந்த தவறை செய்பவர்களுக்கு ஒரு பயம் வர வேண்டும் இல்லையா? அதை ஏற்படுத்த வேண்டிய பொறுப்பு ஆளுங்கட்சிக்கு தான் இருக்கு, குறிப்பா அரசுக்கு தான் இருக்கு. காவல்துறை வைத்திருக்கக்கூடிய அதற்கு என்ன பண்ணிருக்காங்கன்றதுதான் கேள்வி. அதுக்கு இன்னைக்கு ஒரு நீண்ட விளக்கம் கொடுத்தார். யாரு? நீங்க உள்துறை செயலரும் அதுலயே முரண் இருக்குங்கிறாரு. அதுலயும் முரண் இருக்குன்னு அவர் சொன்னார். 2 விதமா இருக்கு. இப்ப நீங்க வந்து ஒன்னு எண்ணிக்கை வந்து அதிகரித்ததற்கு காரணம் விழிப்புணர்வு அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வருது. இன்னொரு பக்கம் கம்பேரிட்டிவ்லி நாங்க குறைச்சிருக்கிறோங்கிற ஸ்டேட்மெண்ட் வருதுன்னா ரெண்டுமே முரணாக இருக்கிறது அப்படிங்கிற பார்வையை அவர் சுட்டி காட்டுறாரு. இந்த விவகாரத்தை பொறுத்தளவுல 2 விஷயத்தை வச்சுக்கிறவங்க. இதுல கூடியிருக்கா குறைஞ்சிருக்கா என்சிஆர்பி டேட்டா அதுக்குள்ளெல்லாம் நான் போக விரும்பல. ஒன்று, இதற்கு ஆட்சியாளர்களுக்கு, அரசுக்கு, காவல்துறைக்கு, சமூகத்திற்கு, எதிர்க்கட்சிகளுக்கு, ஊடகங்களுக்கு, இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இதுல என்ன இருக்கு, பொறுப்பு இருக்கு. கூடுதல் பொறுப்பு ஆட்சியாளர்களுக்கும் காவல்துறைக்கும் இருக்கிறது. நான் சொல்றது சாதிய ரீதியான மோதல்களும் சேர்த்து. நான் ஒரு எஸ்கேபிசமாக அரசு தள்ளிட்டு மற்றவங்களை அப்படி சொல்ல. சாதிய ரீதியான மோதல்களுக்கு இங்க எல்லாருக்கும் சேர்ந்து பொறுப்பு இருக்குது. கூடுதல் பொறுப்பு அரசுக்கும் காவல்துறைக்கும் இருக்குது. வரக்கூடிய காலகட்டத்திலாவது அதை அவர்கள் சரி செய்து அதை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவாங்க அப்படின்னு நான் நம்புறேன். இன்னொரு பக்கம் வந்து இது எலெக்ஷன் டைம். ஸோ எலெக்ஷன் டைம்ல எதிர்க்கட்சிகள் இதை அரசியலாக்க பார்க்கிறார்களா என்றால் நிச்சயமாக அவர்கள் அரசியலாக்க பார்ப்பார்கள். ஒருவேளை இப்போ அதிமுக ஆட்சியிலிருந்து திமுக எதிர்க்கட்சியாக இருந்தால் திமுகவும் அதை அப்படித்தான் அணுகியிருக்கும் ஆப்வியஸ்லி. அதனால அவங்க அதை அரசியலாக்கத்தான் பார்ப்பாங்க. அதற்கு வழி கொடுக்காமல் செய்ய வேண்டிய பொறுப்பு ஆட்சியாளர்களுக்கு நிச்சயம் இருக்கிறது. திரு ஷபீர்,
நாங்க தட்டி கழிக்கல, அரசாங்கத்துக்கும் நிச்சயமாக பொறுப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் பொறுப்பு. தொடர்ச்சியாக இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அப்படின்றது தேர்தலுக்கான பிரச்சனையாக மாறுகிறதா? அரசாங்கத்துக்கு பொறுப்பு இருக்கு அப்படின்றது 2021 நாம பேசியிருந்தோம்னா அரசாங்கம் அப்பதான் வந்திருக்கு, அரசாங்கம் இதை செய்ய வேண்டும் அதை செய்ய வேண்டும்லாம். 2026 நாம உட்கார்ந்து அரசாங்கத்துக்கு பொறுப்பு இருக்கு, சமூகத்துக்கும் பொறுப்பு இருக்கிறது, ஆட்சியாளர்களுக்கும் பொறுப்பு இருக்கிறது அப்படின்னு பேசுறது அப்படின்றது இந்த அரசாங்கம் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதிலும் சட்டம் ஒழுங்கை சீராக நடத்துவதிலும் தோல்வி அடைந்திருக்கிறது அப்படின்றத தவிர வேற எந்த வார்த்தையிலும் இதை வர்ணிக்க முடியாது. ஏன்னா நடைபெறுகின்ற சம்பவங்கள் அப்படின்றது ஒவ்வொரு முறையும் கொடூரமான சம்பவங்களாகவே இருக்கிறது. நாம் 2021 திமுக ஆட்சி வந்ததுக்கு பிறகு நாம் என்ன எதிர்பார்த்தோம்? கஸ்டோடியல் வயலன்ஸ் நடக்காது. ஏன்னா பென்னிக்ஸ் ஜெயராஜுடைய கேஸில் ரொம்ப தீவிரமாக களத்தில் நின்று பேசினது திமுக, போராடியது திமுக. ப்ராமிஸ் பண்ணாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதெல்லாம் நடக்காது அப்படின்னு. ஆனால் அவர்களுடைய ஆட்சியில் வந்த உடனே சட்டமன்றம் நடந்து கொண்டிருக்கும் போதே மரீனா பீச்சில் குதிரை ஓட்டுகின்ற ஒரு தொழிலாளி விக்னேஷை செக்ரட்டரியேட் காலனி போலீஸ் ஸ்டேஷனில் அடித்து கொல்றாங்க. முதலமைச்சர் சட்டமன்றத்தில் பேசுகிறார். அது கீழே விழுந்து சராய்ப்பு காயங்களில் அவருக்கு ஃபிட்ஸ் இறந்துட்டாரு அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறார். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வெளியாகிறது. காயங்கள் 14 இடத்துல இருக்கு, எலும்பு முறிவு எல்லாம் ஏற்பட்டிருக்கு, அதனால தான் அவர் இறந்திருக்கிறாருன்னு உடனே அவங்களுக்கு காம்பன்சேஷனை கொடுக்குறாங்க. ஒவ்வொரு முறையும் காவல்துறை சரியாக நடந்து கொள்கிறதா அப்படின்றத கண்காணிக்க இந்த அரசாங்கம் தவறி இருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக தான் இந்த மாதிரி சம்பவங்கள் அடுத்தடுத்து நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா கேட்கறதுக்கு யாரும் இல்லை அப்படின்ற ஒரு மனநிலையில காவல்துறை போய்விட்டது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா உங்களுக்கு அஜித்குமார் நடக்குது, அஜித்குமார் மரணம் நடக்கும்போது நம்மெல்லாம் கொந்தளிக்கிறோம், ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம், போராட்டம் பண்ணுறோம், செய்திகளை போடுறோம், எவ்வளவோ ப்ரெஷர் கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ஆகாஷ் அதே பகுதியில் நடக்குது அப்படின்னும் போது எந்த இடத்துல இதை சரி செய்யறதுக்கு நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படின்றதானே. அப்ப எந்த நடவடிக்கையும் எடுக்காததன் விளைவுதான் இது நடந்திருக்கிறது. என்ன சிக்கல் நினைக்கிறீங்க? ஆட்சியாளர்கள் கிட்ட ஒரு கடுமை காட்டப்படல அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல காவல்துறை என்ன சிக்கல் தொடர்ச்சியாக உங்களுக்கு காவல்துறை இன்னைக்கு ஒரு தனி என்டிட்டியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆட்சியாளர்கள் அதை கட்டுப்படுத்துகிறார்களா இல்லையா அப்படின்ற கேள்விகளும் நமக்கு இருக்கிறது. ஏன்னா ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒரு சம்பவம் நடக்கும் போது காவல்துறை இந்த மாதிரி ஒரு பிரஸ் மீட் இன்னைக்கு வச்சாங்க இல்லையா, ஒரு பிரஸ் மீட் மாதிரி ஒரு நோட் போட்டு சிஎம்க்கு சொல்லுவாங்க. சிஎம் சரி ஓகே நீங்கள் பார்த்துக்குங்க அப்படின்வாங்க. காவல்துறை அதிகாரிகள் மீது எந்த கடுமையான நடவடிக்கையும் எடுக்கப்படுவதில்லை. நீங்கள் எடுக்கிற நடவடிக்கைலாம் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற கான்ஸ்டபிளும் எஸ்ஐயும் போலீஸ் இன்ஸ்பெக்டர் இவர்கள் மீது தான் நடவடிக்கை எடுக்கப்படுகிறதே தவிர காவல்துறை உயர் அதிகாரிகள் எத்தனை பேர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வி. சரி, உங்களுக்கு தூத்துக்குடி துப்பாக்கி சூடு என்ன சொல்லுச்சு திமுக? அப்போ நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் யார் இந்த சம்பவத்தில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீதெல்லாம் நடவடிக்கை எடுக்கப்படும். நாங்கள் இது வரைக்கும் யாரையா நடவடிக்கை எடுத்திருக்காங்களா? மாறாக அவர்களுக்கு ப்ரமோஷன் கொடுத்து அவங்க உயர் பதவிகளுக்கு ரிட்டையர்டும் ஆகி போயிட்டாங்க அந்த அதிகாரிகள். அப்போ எந்த இடத்துலையும் அவங்க சொன்னதை செய்யலை அப்படின்னும் போது காவல்துறை அதிகாரிகளுக்கெல்லாம் என்ன பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம சமாளிச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு மெத்தன போக்கு வந்துருச்சு. ரெண்டாவது, நீங்க அசெம்பிளி நடக்கின்ற சமயத்துல இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்குது. ரிப்பப்ளிக் டே அப்படின்னும் போது உங்களுக்கு உச்சபட்ச பாதுகாப்பு இருக்கும் இல்லையா? தமிழகம் முழுவதும் ஆயிரக்கணக்கான போலீஸ் பாதுகாப்புல இருப்பாங்க. அப்படி பாதுகாப்புல இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல சென்னையில அடையாறுல ஒரு ட்ரிபிள் மர்டர் நடந்து ஒரு சாக்கு மூட்டையில ஒருத்தரை கொண்டு அந்த பாடியை கீழே விழுந்ததுனால அந்த பாடி எங்கே ஒரு சாக்கு மூட்டில் இருக்குன்னு விசாரணை பண்ணும்போது தான் ட்ரிபிள் மர்டர் நடந்திருக்கு. மனைவியை கொன்று வேற இடத்துல கொண்டு போய் போட்டிருக்காங்க, குழந்தைய கொண்டு வேற இடத்துல கொண்டு போய் போட்டிருக்காங்க. இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடக்கிறது. அப்போ உங்களுக்கு காவல்துறை மீது அந்த கேள்வி என்ன? நீங்க ரோந்து பணி நடத்துறீங்க, ரோந்து பணி செய்கிறீர்களா இல்லையா அப்படின்ற இந்த கேள்விகள் வருது. நீங்க எந்த இடத்துலையும் இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் வரும்போது யார் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படுவதில்லை அப்படின்றது தான் இங்க கேள்வி. இப்ப இந்த விளாத்திக்குளம் சம்பவம் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த பொண்ணுடைய குடும்பத்தினர் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, எங்க பொண்ணு காணோங்க அப்படின்னு. நீங்க போய் தேடுங்கம்மா, இங்கதான் இருப்பாங்க அப்படின்றாங்க. அவங்க நைட்டு பூரா தேடுறாங்க. மறுநாள் காலில் போய் ஆலுமன் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க பொண்ணு காணோம் அப்படின்னு. யாருமே எந்த நடவடிக்கையும் எடுக்கல. நீங்க போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே தேடி இருந்தீங்கன்னா இப்ப நீங்களும் நானும் தேடுறதுக்கும் காவல்துறையினர் தேடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா?
நீங்களும் நானும் வந்து இப்போ ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் தேடுவோம், மற்றவங்க வீட்டில் தேடுவோம், எங்கேயாச்சும் இந்த பக்கம் போயிருக்காங்களா அந்த பக்கம் போயிருக்காங்களா அப்படின்னு தேடுவோம். அவங்க தேடினாங்கன்னா லாஸ்ட் அவங்களுடைய ஃபோன் லொக்கேஷன் எங்கே இருக்குது, எங்கே நின்று பேசியிருக்காங்க, எங்கே ஃபோன் லொக்கேஷன் ஆஃப் ஆகிருக்கு அப்படின்றதெல்லாம் வச்சு கொஞ்சம் சயின்டிஃபிக்காக தேடுவாங்க. அவங்ககிட்ட அந்த ரிசோர்ஸஸ் இருக்குது. அப்போ இந்த பிரச்சனையை வந்து என்ன அப்படின்றத முன்கூட்டியே வந்து கொஞ்சமாச்சும் அவங்க அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணும். நீங்கள் எல்லா விஷயங்களையும் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றதுல தான் இந்த பிரச்சனைகள்லாம் ஆரம்பிக்கிறது. ஒரு மெத்தன போக்கோட எல்லா விஷயங்களையும் கையாளுகிறார்கள். நீங்கள் நாங்குநேரி சம்பவம் சொன்னோம். நாங்குநேரி சின்னதுரை வந்து வெட்டுன அந்த சம்பவத்தில் சம்பந்தப்பட்ட அந்த நபர்கள் வந்து ஜாமீனில் எப்படி வெளியே வந்தாங்க? அவர்கள் ஜாமீனில் வெளியே வருவதற்கு யார் உதவியது? என்ன பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் அவங்களுக்கு அந்த பகுதியில் இருக்கு? அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்க வந்து இந்த மாதிரி சம்பவங்களில் ஈடுபடுகிறார்கள் அப்படின்னும் போது அவங்களுக்கு யார் சப்போர்ட் பண்றாங்க அங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இது எல்லாமே தான் வந்து இங்க பிரச்சனையாக இருக்கிறது. இதை எதையுமே சரி செய்யாமல் யார் மேலேயும் ஒரு அக்கௌண்டபிலிட்டியோ ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோ ஃபிக்ஸ் பண்ணாம நாம வந்து எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கு அப்படின்னு பேசுறது அப்படின்றது இந்த அரசாங்கத்துடைய தோல்வியை மூடி மறைப்பது. அவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாது. கேட்போம் திரு சுகுணா திவாகர். தொடர்ச்சியாக நடவடிக்கை எடுக்கிறதுல ஒரு மெத்தன போக்கு இருக்கா? ஏன்னா காவல் அதிகாரிகளிடமும் அந்த பயம் இல்லை, கீழ்மட்டத்தில் இருக்கிறவங்க கிட்டையும் அந்த பயம் இல்லை அப்படின்னும் போது அந்த மெத்தன போக்கு இருக்கா ஒட்டுமொத்தமாவே? இல்லை, இப்போ இன்னைக்கு அவர் உள்துறை செயலாளர் பொறுப்பு டிஜிபியினுடைய நேர்காணலில் அவங்க சில டேட்டா சொல்கிறாங்க. 2021 இந்த மாதிரியான குற்றங்கள் நடக்குது, 2025 குற்றங்கள் குறைந்திருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுலேயுமே சில முரண்பாடுகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதில் என்னென்னா வந்து நம்ம வந்து இந்த 2021 2025 டேட்டாவை கம்பேர் பண்ணுறதோ அல்லது போன ஆட்சிக்கும் இந்த ஆட்சிக்கும் இடையில் கம்பேர் பண்ணுறதோ, இது வெறுமனே வந்து கம்பேர் பண்ணுறதுல மட்டுமே நம்ம நின்ற முடியாது. ஏன்னா 100 குற்றம் கொலை நடந்தாலும் அல்லது 99 கொலை நடந்தாலும் கொலை என்பது கொலை தான். ஒரே ஒரு கொலை நடந்தாலும் அது கொலை தான். ஒரே ஒரு பாலியல் வன்முறை நடந்தாலும் அது ஒரு பாலியல் வன்முறை தான், அது ஒரு குற்றம் தான். அது கண்டிப்பாக தடுக்கப்பட வேண்டும். அதுக்கு வந்து அரசுக்கும் காவல்துறைக்கும் மிகுந்த பொறுப்பு இருக்குது. அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. ஆனால் இன்னொரு பக்கம் நம்ம பார்க்குறோம்னா, இப்போ பாலியல் வன்முறை அப்படின்னு எடுத்துட்டோம்னா, பாலியல் வன்முறைங்கிறது ஒரு சென்சிட்டிவான பிரச்சனையாக வந்து பொது சமூகத்தில் பார்க்கப்படுகிறது. அப்போ என்னன்னா ஒரு கட்டத்தில் வந்து இந்த பாலியல் வன்முறையை தடுக்கணும் அப்படின்னு சொன்னால் குற்றவாளிகள் வந்து கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும், ஒரு என்கவுண்டர் பண்ணப்படணும், அல்லது வந்து அவங்க வந்து உடனடியாக மரண தண்டனை கொடுக்கப்படணும் அப்படிங்கிற ஒரு பொது புத்தி மனநிலை அப்படிங்கிறது உருவாகுது. அப்படி உருவாகிறப்ப என்ன பண்ணுறாங்கன்னா காவல்துறை சட்டத்தை கையில் எடுக்கிறாங்க. இப்போ நம்ம வந்து ஒரு பக்கம் பார்த்தோம்னா இப்போ தூத்துக்குடி விளாத்துக்குளம் சம்பவம் ஒரு பக்கம் இருக்குது, இன்னொரு பக்கம் ஆகாஷ் கஸ்டோடியல் டெத்து அப்படிங்கிற ஒரு சம்பவமே இருக்குங்கிறது பார்க்குறோம். அப்போ சட்டத்தை கையில் எடுப்பது அப்படிங்கிற ஒரு நடைமுறையை வந்து காவல்துறை எந்த காரணத்தை கொண்டும் கையில் எடுப்பதுங்கிறது ஏற்றுக்கொள்ளத்தக்கது கிடையவே கிடையாது. இந்த ஆகாஷ் இதிலேயே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அந்த முதல்ல வந்து ஆகாஷ் பற்றி 2 விதமான கருத்து சொல்லப்படுகிறது. அவர் குற்றவாளி இல்லை அப்படிங்கிறது. குற்றவாளியாக இருந்தாலும் குற்றவாளி இல்லை என்று சொன்னாலும் கஸ்டோடியல் டெத் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. கண்டிப்பாக காவல்துறை நீதி வழங்கக்கூடிய ஒரு அதிகாரத்தை எடுத்துக்கொள்ள முடியாது. அப்போ அவர் வந்து பாலத்துக்கு கீழே அவர் வந்து தப்பி போகிறப்ப கீழே குதிச்சாரு அப்படின்னு சொல்றது மாஜிஸ்ட்ரேட்டுக்கு கொடுத்த வாக்குமூலத்தின் வழியாக தான் அது வெளியில் வருது. அப்சல் பாத்திமாங்கிற அந்த மாஜிஸ்ட்ரேட் தான் அதை வெளியில் கொண்டு வராங்க. இதே மாதிரி தான் சாத்தான்குளம் சம்பவத்திலையுமே நீதிபதி பாரதிதாசனும் நீதிமன்றத்தில் கொடுத்த அந்த ரிமாண்ட் அறிக்கையில் அவர் வந்து என்ன பொய் சொல்ல சொன்னாங்கன்றதையும் சொல்லியிருக்காரு இல்லையா? யாரு? ஆகாஷ் கொடுத்திருக்கிற அந்த ரிமாண்ட் அறிக்கையில அவங்க தான் என்ன அடிச்சாங்க, ஆனா என்ன வந்து அடிக்கலன்னு பொய் சொல்ல சொன்னாங்க. அது அந்த மாஜிஸ்ட்ரேட் வாக்குமூலம் வழியாக தான் வெளியில வருது இல்லையா? அது உண்மையில ரொம்ப மிக முக்கியமான ஒன்று. இந்த மாஜிஸ்ட்ரேட் அப்சல் பாத்திமா இருக்கட்டும் அல்லது சாத்தான்குளம் சம்பவத்தில் வந்து நீதிபதி பாரதிதாசனா இருக்கட்டும், இந்த மாதிரியான நேர்மையான நீதிபதிகள், நேர்மையான அதிகாரிகள் இந்த குற்றங்களை வெளியில கொண்டு வரதில் மிக முக்கியமான பங்கு வகிக்கிறாங்க. அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு பக்கம் நம்ம வந்து குற்றங்களை தடுப்பது அப்படின்னு பேசக்கூடிய அதே நேரத்தில் குற்றங்களை தடுப்பதுங்கிற பேர்ல காவல்துறைக்கு வந்து சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு நீதி வழங்கக்கூடிய அதிகாரத்தையும் கொடுத்து விடக்கூடாது அப்படிங்கிறதையுமே நம்ம விவாதத்துக்கு உள்ளாக்கணும். அந்த வகையில் மனித உரிமை செயல்பாட்டுடைய பங்குங்கிறது மிக முக்கியம். இப்போ இந்த குற்றங்களையே பார்த்தோம்னா, ஒன்று செந்தில்வேல் சொன்னது மாதிரி தனிநபர் விரோதம் சார்ந்த ஒன்று, இன்னொன்று தலித் மக்களுக்கு எதிரான வன்முறை, பெண்களுக்கு எதிரான வன்முறைகள். இந்த மூன்றா நம்ம பிரிச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, இப்ப தனிநபர் விரோதம் தொடர்பானது அப்படின்னா அதுவும் கண்டிப்பாக தடுக்கப்பட வேண்டியது. அப்படின்னாலுமே கூட ஒவ்வொரு நபரையும் கண்காணித்து ஒவ்வொரு நபருக்கும் பாதுகாப்பு கொடுப்பதுங்கிறது சாத்தியமில்லாத ஒன்று. அது எந்த அரசாக இருந்தாலும் எந்த காவல்துறையாக இருந்தாலும். பெண்கள் தொடர்பான பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப அதுல வந்து அவர் சொன்னதுல, இப்ப கதிர் சொன்னதுல எனக்கு ஒரு சின்ன ஒரு கருத்து மாறுபாடு என்னன்னா, அவர் டிஜிபி சொல்லக்கூடிய அந்த டேட்டா என்ன சொல்றாங்கன்னா, அந்த குற்றங்கள், அதாவது புகார்கள் அதிகரித்திருப்பதனால வந்து ஒரு பொறுப்புணர்ச்சி கூடி இருக்குது அப்படின்னு அவர் சொல்றது வந்து போக்சோ வழக்குகளையும் பிசிஆர் வழக்குகளையும் தான் அவர் சொல்றார். கொலை வழக்குகளுக்கு கிடையாது. கொலை வழக்குங்கிறது சமூகத்தில் நடக்கிறது, அது வந்து புகாராக பதியப்படுகிறது. போக்சோ வழக்கை பொறுத்த வரைக்கும் அது ஒரு வகையில் உண்மைதான். ஏன்னா ஒரு காலகட்டத்தில் பெண்கள் பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்டால் அதை வெளியில சொல்வதே அவமானம் அப்படின்னு கருதப்பட்ட காலகட்டம் இருந்தது.
ஆனால் இப்போ நீங்கள் வந்து பத்மசேஷாத்திரி பள்ளியில் வந்து ஒரு பெண் வந்து இன்ஸ்டாகிராமில் போகிறாங்க, எனக்கு சிறு வயதில் அந்த பள்ளியில் ஒரு பாலியல் ரீதியான வன்முறை நடந்தது அப்படின்னு சொல்கிறப்ப ஏராளமான பெண்கள் ஆமாம் எனக்கு நடந்து சொல்கிறாங்க. பல பள்ளிகளில் வந்து இந்த மாதிரி நடந்ததாக வெளியில் வருகிறது. அப்புறம் பாடப்புத்தகத்திலே அதுக்கான ஒரு எண் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ சமூகம் வந்து அதை நோக்கி முன்னேறி இருக்குங்கிறது ஒரு வகையில் உண்மைதான். சினிமாலே எடுத்துக்கிட்டிங்கன்னா யார் பாலியல் வன்முறை செய்தாங்களோ அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிறத தாண்டி இன்னைக்கு சினிமாங்கிறது வேற மாதிரி நகர்ந்து வந்திருக்கிறது. பொது சமூகத்திலே அந்த மனநிலை உருவாகி இருக்குது அப்படிங்கிறது உண்மைதான். வழக்குகள் அப்படின்றதே நம்ம விட்டுருவோம். ஏன்னா வழக்குகள் வந்து நீங்க சொன்ன மாதிரி விழிப்புணர்வு ஏற்பட்டு வழக்குகளோட எண்ணிக்கை அதிகரிக்குதா, இல்ல உண்மையிலேயே குற்றம் நடந்து வழக்குகளோட எண்ணிக்கை அதிகரிக்குதா அப்படின்றது அது தனிப்பட்டது. ஆனா இப்ப நடக்கக்கூடிய சம்பவங்கள் சமீப நாட்களாக ரொம்ப கொடூரமாக இருக்கிறது இல்லையா? இல்லை, அதான் இப்போ நம்ம போக்சோ வழக்குகளை பொறுத்த வரைக்கும், பெண்களுக்கு எதிரான குற்றங்களை பொறுத்த வரைக்கும் போக்சோ வழக்குகள் தொடர்பாக புகார்கள் அதிகமாக பதியப்படுகிறதுனா அவங்க தங்களுக்கு இழைக்கப்பட்டிருக்கக்கூடிய பாலியல் வன்முறை பற்றி வெளியே சொல்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள்ங்கிறது ஒரு பொது சமூகத்தில் ஒரு பேசு பொருளாகவும் மாறுது. ஒரு பாலியல் வன்முறை நடந்ததுன்னா எல்லாருமே பேசுகிறாங்க, அது ஒரு சென்சிட்டிவான இஷ்யூவாக மாறுது. அப்படிப்பட்ட மனநிலையில் இருந்தால் என்கவுண்டரை ஆதரிப்பதுங்கிறதுலாம் ஒரு பக்கம் வருகிறது. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்காக முதல்ல இருந்ததை விட இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் கூடுதலாகவே அதில் முன்னேற்றம் அடைந்திருக்கிறது. புகார் கொடுப்பதை போலவே நீதிமன்றங்களும் அதிகரிக்கப்படுகிறது. அதே மாதிரி இப்போ பொள்ளாச்சி பாலியல் வன்முறை வழக்குனா அது ஒரு நீண்ட காலம் இழுத்தது. அதுக்கு முன்னால் இருந்த பாலியல் வன்முறை வழக்கெல்லாம் அதை விட அதிக காலம் பிடித்தது. இப்போ கோவையில் வந்து விமான நிலையத்துக்கு அருகில் வந்து கூட்டு பாலியல் வன்முறைங்கிறது டிசம்பர் மாதம் நடக்குது, மார்ச் மாதம் நடக்குது. இதில் ஒரு முன்னேற்றம் ஓரளவுக்காவது நடந்திருக்கிறதுங்கிறத பார்க்குறோம். ஆனால் எவிடன்ஸ் கதை சொன்னது மாதிரி இந்த சாதிய ரீதியிலான குற்றங்கள் அப்படிங்கிறதுல அவர் சொல்லக்கூடிய பாயிண்ட் ரொம்ப மிக முக்கியமான ஒன்று. புகார்கள் பதிவு செய்யப்படுங்கிறது அதுலேயுமே அவர் பொறுப்பு டிஜிபி சொல்கிறப்ப பிசிஆர் இதில் வந்து கொடுக்கப்படுறதுங்கிறது ஏன் வந்து அதிகமான புகார்கள் வருதுன்னா சாதிய ரீதியான குற்றங்களுக்கு நாங்கள் அதிகமாக புகார்கள் பதிவு செய்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. அதாவது சாதிய ரீதியான வன்முறை மட்டும் இல்லை, வெறுமனே சாதி பெயரை சொல்லி திட்டினால் கூட அதை நாங்கள் பதிவு பண்ணுறோம், அதனால தான் புகார்கள் அதிகமாகுங்கிறாரு. ஆனால் புகார்கள் பதிவு செய்யப்பட்டால் மட்டும் போதுமானதுனா கிடையாது. அவர் கதிர் சுட்டிக்காட்டதை போல அது வழக்குகளாக வந்து போய் அந்த வழக்குகளுக்கு நீதி கிடைக்கணும். அந்த இடத்துல ஒரு தேக்கம் உருவாகிறது. அப்படிங்கிறப்ப அதை கண்டிப்பாக காவல்துறை சரி செய்ய வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. அதை தாண்டி சட்டம் ஒழுங்கு, காவல்துறை, அரசை தாண்டி சமூகம் சார்ந்து நம்ம வந்து பேச வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு இப்போ பார்த்தோம்னா தென் மாவட்டங்கள் வந்து சாதிய ரீதியான மோதல்கள், இப்போ தென் மாவட்டங்களில் சாதிய ரீதியான மோதல்கள் இருந்தப்ப தென் மாவட்டங்களில் வந்து அங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மை சாதிகளை சேர்ந்தவர்கள் அதிகாரிகளாக நியமிக்கப்படக்கூடாதுங்கிற மாதிரியான சில நடைமுறைகள்லாம் வந்தது. அந்த மாதிரியான நடைமுறைகளை பரிசீலிப்பது மிக முக்கியம். அதே மாதிரி இப்போ ஒரு பக்கம் பார்த்தோம்னா இப்போ வந்து குழு மோதல், இப்போ நம்மளை பொறுத்தவரைக்கும் இப்போ வந்து தனிநபர் விரோதத்தின் அடிப்படையிலான மோதல்கள் ஒரு பக்கம் அதிகரித்திருந்தாலுமே கூட கும்பல் ரீதியிலான மோதல்ங்கிறது பெரிய அளவில் இல்லை. கும்பல் அளவில் ஒரு சாதிய ரீதியிலான மோதல் அப்படிங்கிறது இங்கே பெருசாக இல்லை. அல்லது வந்து இப்போ வட மாநிலங்களில் பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள் நடக்கிற மாதிரி ஒரு கும்பல் படுகொலை, மத ரீதியான படுகொலைங்கிறது இங்கே இல்லை. அதுக்காக நம்ம பெருமைப்படுறது இல்லை, ஒரு ஒப்பீட்டுக்காக சொல்ல வரேன். ஆனால் தனிப்பட்ட முறையில் ஒரு சாதிய பெருமிதம் பேசுவது, ஒரு சமூக வலைதளங்களில் ஒரு அறுவாளோட சாதிய பெருமிதத்தை பேசுவது அப்படிங்கிற மாதிரியான நடவடிக்கைகளை கட்டுப்படுத்த வேண்டியது மிக முக்கியம். ஒரு குற்றம் நடந்தால் மட்டும் நடவடிக்கை இருக்கிறதுல அதுக்கான சூழலை வந்து உருவாக்க விடாமல் தடுப்பது. இப்ப அதுலயுமே சில பிரச்சனைகள் என்னன்னா, இப்ப வந்து தென் மாவட்டங்கள் வந்து பள்ளி மாணவர்களுக்கு இடையிலேயே ஒரு சாதி ரீதியான மோதல்கள் வருதுங்கிறப்ப சந்துரு கமிட்டி போட்டு ஒரு அறிக்கையை வந்து சப்மிட் பண்றாங்க. அப்ப சாதி கயிறுகளை கட்டுவதை வந்து தடுப்பது அல்லது சாதி ரீதியான திலகங்களை சமூக மாற்றம் அப்படின்னு நம்ம சொல்றோம் திரு சுகுணா. சமூக மாற்றம் அப்படின்னாலுமே அதுலயுமே அரசுக்கு பங்கு இருக்குல்ல. ஏன்னா சமூகமா நம்ம வந்து மக்களை முன்னேற்றோம், சமூகமா வேற ஒரு தளத்துக்கு கொண்டு போறோம் அப்படின்னும் போது இந்த மாற்றத்திலையும் அரசுக்கு பங்கு இல்லையா? சமூக மாற்றத்தில் வந்து அரசுக்கு பங்கு இருக்கிறது. அரசுக்கு மட்டும் இல்லாமல் சமூக முற்போக்கு இயக்கங்களுக்கு பங்கு இருக்கிறது, மனித உரிமை செயற்பாட்டாளர்களுக்கு பங்கு இருக்கிறது, எல்லாருக்குமே அதில் பங்கு இருக்கு. இப்ப முற்போக்கு இயக்கங்கள் தொடர்ச்சியான ஒரு அரசியல் செயல்பாடுங்கிறதுல ஒரு தேக்கம் இருக்கிறது. ஒரு சாதி ஒழிப்பு பரப்புரையை பண்றதோ அல்லது ஒரு மூடநம்பிக்கை ஒழிப்பு பரப்புரையை பண்றதோ அந்த இடங்கள்லயுமே நமக்கு வந்து ஒரு தேக்கம் இருக்கிறது. அதையும் உடைக்க வேண்டியது மிக முக்கியமான. நாங்குநேரி சம்பவம் நடக்கிறது. நாங்குநேரி சம்பவம் நடந்ததுக்கு பிறகு அந்த பகுதிக்கு எத்தனை காவல்துறை உயர் அதிகாரிகள் போய் பார்த்திருக்காங்க. இன்னும் போராட்டம் நடந்துட்டு இருக்கு. அவங்க இன்னும் வந்து பிரச்சனை அங்க இருந்து கொண்டே இருக்கிறது. முழுக்க அது வந்து சாதி ரீதியான சாதிய காரணங்களுக்காக நடத்தப்பட்ட ஒரு தாக்குதல். அதை காவல்துறை எப்படி மூடி மறைக்குதுன்னா இதுல வந்து காஸ்ட் ஆங்கிள்லாம் கிடையாது அப்படின்னு போய் சொல்றாங்க. ஆனால் நீங்க இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோம் நம்ம பேசிட்டு இருக்கோம். முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ மற்ற அமைச்சர்களோ ஒரு 4 அமைச்சர்களோ போய் பார்த்தாங்களா? அந்த மக்களை சந்திச்சாங்களா? பண்ணலையே.
இன்ஃபேக்ட் அங்க இருக்கக்கூடிய காவல்துறை உயர் அதிகாரிகள், அந்த சரகத்தில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகளோ அல்லது இங்கிருந்து ஏடிஜியோ மற்றவர்களும் போய் பார்த்துருப்பாங்க. இதுக்கு முன்னாடி அப்படிலாம் நடந்திருக்கு. உங்களுக்கு கேளம்பாக்கத்தில் ஒரு ஐடி நிறுவனத்தில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெண் வந்து இதே மாதிரி பாலியல் ரீதியாக தாக்குதலுக்கு உட்பட்டு கொலை செய்யப்பட்டு டிஜிபி ஸ்பாட்டுக்கு போனார். நீங்கள் எத்தனை முறை டிஜிபி வந்து இன்னைக்கு இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும்போது ஸ்பாட்டுக்கு போயிருக்காரு, ரிவ்யூ பண்ணியிருக்காரு அப்படின்ற கேள்விகள் வந்து நாம் கேட்டோம்னா கடந்த 5 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா சொற்ப எண்ணிக்கையில் சொல்லலாம் இந்த 2-3 விஷயத்துக்காக போயிருப்பாங்க. மரக்காணத்தில் நடந்த அந்த கள்ளச்சாராய மரணங்களுக்கே போல, ஆம்ஸ்ட்ராங்குடைய படுகொலை சென்னையில் நடக்குது, சென்னையுடைய மையப்பகுதியில் நடக்குது, சென்னையுடைய மாநகர காவல்துறை ஆணையார் போய் பார்க்கல, அந்த ஸ்பாட்டுக்கு போல, டிஜிபி போல. ஸோ எல்லாருமே வந்து ஏதோ ஒரு இடத்துல கம்ஃபர்டபுளாக இருக்காங்க. இன்னொன்று, காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கு அவங்களுடைய பொறுப்பு என்னன்னா ஆட்சியாளர்களுடைய மனம் எந்த இடத்திலும் புண்பட்டு விடக்கூடாது அப்படின்ற அடிப்படையில் தான் அவங்களும் இயங்குறாங்க. அதே போல் ஆட்சியாளர்களும் என்ன நினைக்கிறாங்கன்னா, நமக்கு ஓரளவுக்கு நம்ம சொல்றதை கேட்கக்கூடிய அதிகாரிகள் இருந்தால் போதும் அந்த பதவிகளில், அவங்கள வச்சு நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற அடிப்படையில் தான் ஒரு சிஸ்டம்ல தான் இது ஓடிட்டு இருக்கு. திரு சூன், அப்படிதான் பார்க்க வேண்டியது இருக்கிறதா? அவருடைய கருத்துக்கு உங்களோட பதில்? இல்லை, கண்டிப்பாக வந்து அது அவர் சொல்லக்கூடிய எல்லா விதமான தேக்கங்கள், பிரச்சனைகள் சரி செய்யப்படணும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. அதே நேரத்தில் இதோட தொடர்புடைய பல்வேறு விதமான விஷயங்களையும் பார்க்கணும், சமூக ரீதியான விஷயங்களையும் சேர்த்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது அப்படிங்கிறத சொல்றேன். சரி திரு சபீர், இப்போ சொன்ன வாதம் உடன்படக்கூடிய வாதம். தட் மீன்ஸ் அவர் சொன்னார் இல்லையா, காவல்துறை அதிகாரிகள் உயர் அதிகாரிகள் அங்கே போகிறது, பார்வையிடுவது, இதெல்லாம் ஓரளவுக்கு அந்த மக்களுக்கு ஒரு காவல்துறை மீதான ஒரு பயத்தையும் அச்சத்தையும் குற்றவாளிகளுக்கு ஏற்படுத்தும். அதை செய்ய தவறிவிட்டார்கள்னு சபீர் சொல்லக்கூடிய வாதம் ஏற்புடைய வாதம். அதே சமயத்தில் கடந்த சுற்றில் அவர் சொன்னதான் நான் நினைக்கிறேன். ஐ திங்க் தப்பாக இருந்தால் கரெக்ட் பண்ணிட்டோம். சமூக மாற்றம் என்று சொல்லிக்கொள்வது அப்படிங்கிறது அது வந்து எஸ்கேபிசம்ங்கிற மாதிரியான ஒரு அந்த டோனை எடுத்தார் நினைக்கிறேன். நான் ரொம்ப தெளிவாக ஒரு வாதம் வச்சேன். தென் மாவட்டங்களில் நடக்கக்கூடிய சாதிய மோதல்களுக்கு சமூக மாற்றத்தை பேசாமல் இருப்பது தான் எஸ்கேபிசம் நான் நினைக்கிறேன். அதையும் பேச மறுக்கிறீங்க. அது வந்து குறுகிய கால அரசியல் ஆதாயத்துக்காக நம்ம பேசலாம். இன்னைக்கு டிஎம்கே இருந்தால் டிஎம்கே வசம் மாதிரி பொழிஞ்சிடலாம், நாளைக்கு அதிமுக வந்தால் அதிமுக திட்டிட்டு போயிடலாம், அவ்வளோதான். இவங்க அவங்கள திட்டுவாங்க, அவங்க இவங்கள திட்டுவாங்க. சமீபத்தில் மறைந்த ஐயா நல்லக்கண் அவர்கள், முதுபெரும் தோழர் ஐயா நல்லக்கண் அவருடைய மாமனார் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். ஏன்னு தெரியுமா? தென் மாவட்டத்தில் பெரிய சாதி கலவரம். தோழர் எவிடன்ஸ் கதிக்கு நல்லா தெரியும். இந்த பக்கம் 8 பேரை வெட்டினா அந்த பக்கம் 8 பேரை வெட்டணும், இந்த பக்கம் 9 பேர் வெட்டினா அந்த பக்கம் 9 பேரை வெட்டணும், இந்த பக்கம் 10 ஆச்சுன்னா அந்த பக்கம் 10 ஆக்கணும். எண்ணிக்கையில் இப்போ இந்த பக்கம் ஒன்று குறையுது. யாரை விட்டேன்னு தெரியல. நல்லக்கண் ஐயா மாமனார் வாசல உட்காந்துட்டு பிடிச்சி வெட்டிட்டான். இப்போ இந்த மனநிலையை நீங்க எங்கேயும் சரி பண்ண போறீங்க? நான் சமூக மாற்றம் என்று பேசணும். ஒரு நிமிடம் சகோதரி, சமூக மாற்றம்னு பேசுனது இப்ப நடக்கிற தவறுகளுக்கு காவல்துறை பொறுப்பேற்க கூடாது என்ற அர்த்தத்தில் அல்ல. அரசுக்கு இதுக்கும் பொறுப்பேற்க சம்பந்தமே இல்லைன்னு சொல்றது இல்லை. முழு பொறுப்பு அரசுக்கு இருக்குது, காவல்துறைக்கு இருக்குது. அதை நான் ரொம்ப கிளியரா சொல்றேன். ஒரு காலத்தில் நம்ம உடன்கட்டை ஏறணும், சட்டம் போட்டு மாற்றணுமா? சமூக மாற்றம் நடந்துச்சா? விதவை திருமணத்தை எப்படி நிப்பாட்டணும்? கணவனை இழந்துட்டா அப்ப பெண்களினுடைய வாழ்க்கையில ஓரளவுக்கு மாற்றம் ஏற்பட்டது இல்லையா? அது வெறும் சட்டங்களால் மட்டுமல்ல, ஒரு பெரும் சமூக போராட்டம் நடந்துச்சு. அந்த மாதிரியான பல்லாயிரம் ஆண்டு கால போராட்டத்தை சாதிய மோதல்களுக்கு செய்ய வேண்டிய கடமையும் இருப்பதாக நான் சுட்டிக்காட்டினேன். மற்றபடி நடக்கக்கூடிய கிரைம்ஸுக்கு யார்தான் கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பு இருக்குது? ஆட்சியாளர்களுக்கு இருக்கிறது. ஆனால் சாதிய மோதல்களுக்கும் ஆணாதிக்க மனநிலையும் வெறும் சட்டங்களால் மட்டும் ஒடுக்கிவிட முடியாது. அதுல சமூக மாற்றத்திற்கும் பங்கு இருக்கிறது என்பதுதான் என்னுடைய சுருக்கமா. சமூக மாற்றம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் வந்து ஏதோ மறுக்க பேசல. சமூக மாற்றம், சமூகத்துக்கு ஒரு பொறுப்பு இருக்கு அப்படின்றதெல்லாம் நான் வந்து உடன்படுறேன். அதுல எல்லாம் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அந்த சமூக நீதி பேசுகின்ற ஒரு அரசாங்கத்தில் சாதிய ரீதியான படுகொலைகள் நடக்கிறது, சாதிய ரீதியான வன்முறைகள் நடக்கிறது அப்படின்னும் போது அதை எப்படி ஏற்றுக்கொள்வது அப்படின்ற ஒரு கேள்வி. இப்ப நீங்க சீஃப் மினிஸ்டர் வந்து சேர்பர்சன் ஆஃப் ஸ்டேட் விஜிலன்ஸ் அண்ட் மானிட்டரிங் கமிட்டி ஃபார் பிரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்டுக்கு எத்தனை மீட்டிங் வந்து நீங்கள் வருஷத்தில் 2 வாட்டி மீட்டிங் வைக்கணும். நீங்கள் அந்த இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் அந்த ஆக்டுக்கு எவிடன்ஸ் கதிர் சார்கிட்ட கேட்டால் சொல்லுவார். எத்தனை கூட்டங்கள் அவர் நடத்தியிருக்காரு, எத்தனை ரிவ்யூவை வந்து அவர் பார்த்துருக்காரு அப்படின்ற அந்த கேள்விகள் வருது இல்லையா? நீங்கள் இந்த ஆக்ட் வந்து ஒரு ரொம்ப ஸ்பெஷலைஸ்ட் ஆக்ட், ஒரு 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 அவங்க 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 அதாவது அந்த நலிந்த அந்த 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 சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு வந்து அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆக்ட். அதோடைய இம்ப்ளிமெண்டேஷன் எஃபெக்டிவாக இருக்கணும். அது பல இடங்கள்ல இல்லை அப்படின்றது தான் இங்க வந்து இருக்கக்கூடிய பிரச்சனை. நீங்க பல இடங்கள்ல வந்து அந்த அந்த பையனுடைய சம்பந்தப்பட்ட ஒரு நபருடைய சாதி என்ன அப்படின்னு பாக்குறாங்க. அவர் வந்து கிறிஸ்டியனா இருக்காரு அப்படின்னா அவங்க வந்து உடனே இதை வந்து பிரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட் கீழே கொண்டு வரதா இல்லையா, அதை இன்வோக் பண்றதா இல்லையா அப்படின்றது கூட இங்க வந்து பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. உங்களுக்கு சாதிய ரீதியான மனநிலை அப்படின்றது சமூகத்துல இல்ல, சிஸ்டம்லயே இருக்கு.
அதை வந்து சரி செய்ய வேண்டிய பொறுப்பு என்பது இந்த மாதிரி சேர்பர்சனாக இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கெல்லாம் இருக்கு அப்படின்றதானே. கதிர் சார் தோழர்கிட்ட கேட்டா அவர் சொல்லுவாரு இது எப்படி சரி செய்ய முடியும் அப்படின்னு. திரு ஷபீர், இப்போ விமர்சனம் அப்படின்னு எடுத்துக்கும் போது திரு எடப்பாடி பழனிசாமி, திரு அன்புமணி, திரு விஜய், திரு டிடிவி தினகரன் எல்லாருமே ஒரு புள்ளியில இணையறாங்க. கடுமையான விமர்சனங்களை ஆளுங்கட்சி மேல ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கும் முன் வச்சுட்டே வராங்க. தொடர்ச்சியான ஒரு நிகழ்வாக பார்க்கும்போது தேர்தலுக்கான பிரச்சனையாக மாறி இருக்கா? இல்ல இதுல ஆளுங்கட்சி எந்தெந்த வகையிலெல்லாம் இதில் தோல்வி அடைந்திருக்கிறது அப்படின்றத நம்ம பேசணும். எதிர்கட்சிகளுடைய பொறுப்பு அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, எதிர்கட்சிகளும் இதுல பெரிய அளவுல தோல்வி அடைந்திருக்கிறார்கள். நீங்க குறிப்பா இந்த கஸ்டோடியல் மரணங்கள், இந்த சாதிய ரீதியான மரணங்கள், அதே போல இந்த கனிம வளங்களை கொள்ள அடிக்கிறதுனால சில பேரை வந்து கொன்று விடுகிறார்கள் இல்லையா, இந்த விஷயங்கள்லாம் வந்து எதிர்கட்சிகள் வந்து பேசுவதே இல்லை. பெரிய அளவில் ஒரு அறிக்கை போடுவாங்க, இல்லை ஒரு ட்வீட் பண்ணுவாங்க, பெரிய அளவில் அரசாங்கத்துக்கு ஒரு அழுத்தமே கொடுப்பதில்லை. குறிப்பாக அதில் வந்து பெரும்பகுதியான பங்கு யாருக்கு இருக்கிறது அப்படின்னா அதிமுகவுக்கு இருக்கிறது. ஏன்னா அதிமுக தொடர்ச்சியாக அவங்களுடைய உட்கட்சி பிரச்சனைகளையே 4.5 ஆண்டு பேசி முடிச்சுட்டாங்க. இப்போ தேர்தல் நேரத்தில் ஐயோ இது நடக்குதா, ஐயோ அது நடக்குதா, இதெல்லாம் வந்து நம்ம தேர்தல் நேரத்தில் பேசணும் அப்படின்னு பேசுகிறாங்க. இதனால தான் வந்து மக்களுக்கு வந்து ஒரு விதமான ஒரு அயற்சி என்பது இருக்கிறது இந்த கட்சிகள் மீது. குறிப்பாக எதிர்கட்சிகளுடைய செயல்பாடு ரொம்ப மெத்தனமாக இருந்த காரணத்தினால்தான் அரசாங்கமும் மெத்தனமாக இருந்திருக்கு. ஏன்னா எதிர்கட்சி மீது பயம் இல்லை, கேட்கறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னும் போது அரசாங்கமும் வந்து அதிகாரிகளும் வந்து அவங்க பாட்டுக்கு அவங்க வந்து ரொம்ப கேஷுவலாக இருக்காங்க இந்த விஷயத்தில். நீங்கள் பாருங்கள், ஒரு பெண் காணோம் அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் வருது அப்படின்னா அதை எவ்வளவு சீரியஸாக நீங்கள் ஹேண்டில் பண்ணியிருக்கணும், அதை வந்து எவ்வளவு சீரியஸாக நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணியிருக்கணும். ஆனால் அதை செய்யவே மாட்டேன்றாங்க அப்படின்னும் போது அந்த பொண்ணு யாரு கூடயா போயிருக்கோம். எதிர்கட்சிகள் எல்லாம் ஒரு குரல்ல பேசும்போது திமுகவுக்கு அது நெருக்கடியாக மாறி இருக்கா? நெருக்கடியாக மாறி இருக்கிறது. ஆனா நீங்க எப்பெல்லாம் எதிர்கட்சிகள் பேசணுமோ அப்பெல்லாம் பேசலையே. எப்பெல்லாம் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் வந்து ஆரம்ப கட்டத்திலேயே முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் போதெல்லாம் வந்து எதிர்கட்சிகள் பேசாம இப்ப பேசுவது தேர்தல் ஆதாயத்துக்காக அவர்கள் பேசுகிறார்கள், அவ்வளவுதான். திரு செந்தில்வேல், பெண்கள் குழந்தைகளை பாதுகாக்க முடியாத சமூகத்தை நாகரீக சமுதாயமாக கருத முடியாது, அவர்கள் அச்சுறுத்தப்படும் சூழலில் எந்த வளர்ச்சிக்கும் அர்த்தமில்லைன்னு சொன்னவர் திமுகவுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய மக்கள் நீதி மய்யம் கட்சியுடைய தலைவர் கமல்ஹாசன். கூட்டணியில் இருக்கக்கூடியவரே வந்து கடுமையான விமர்சனத்தை முன்வைக்கிறாரு. இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள்லாம் தேர்தலில் எதிரொலிக்கும் நினைக்கிறீங்களா? நம்ம தேர்தல் நெருங்கக்கூடிய நேரத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை மட்டுமில்லை, ஒரு சின்ன இஷ்யூவாக இருந்தாலும் அது கண்டிப்பாக எலக்டோரல் விக்டரியில் ஏதோ ஒரு இடத்துல தாக்கத்தை எதிரொலிக்கும், நிச்சயமாக தாக்கத்தை ஏற்படுத்தும், அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் ஷபீர் சொன்ன மாதிரி அது ரொம்ப முக்கியமான கேள்வி. ஷபீர் கேட்ட கேள்வி, இப்போ திமுக ஆட்சி இதில் இப்போ ஒரு சில விஷயங்களை ரொம்ப அழகாக சுட்டி காட்டினார். முதலமைச்சர் அமைக்க வேண்டிய அந்த கமிட்டி சேர்பர்சன் அவரை சந்திச்சாரா, இதெல்லாம் ரொம்ப நியாயமான கேள்வி. அப்போ இது திமுகவினுடைய வெற்றியை பாதிக்கும் அப்படிங்கிற ஒரு பார்வை வந்துச்சுன்னா, கவினுடைய ஆணவ படுகொலையை வெளிப்படையாக அந்த சாதிய பார்வையை, சாதிய வல்லாதிக்கத்தை, சாதிய மேலாதிக்கத்தை மிக வெளிப்படையாக கண்டிப்பதற்கு இங்கே எத்தனை கட்சி தயாராக இருக்கு? இங்கே எல்லா கட்சிக்குமே, ஆட்சி கட்சி, ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, புதுசாக வந்த கட்சி, எல்லா கட்சிக்குமே என்ன இருக்குன்னா, இந்த சாதி ஓட்டு பெறக்கூடாது, அந்த சாதி ஓட்டு பெறக்கூடாது, இதை கண்டிச்சா அந்த சாதிக்காரன் ஓட்டு போட மாட்டான், அதை கண்டிச்சா இந்த சாதிக்காரன் ஓட்டு போட மாட்டாங்கிற அச்ச உணர்வோடு இருக்கின்ற பொழுது, சரி இப்போ இது வேண்டாங்க, இன்னொரு கட்சிக்கு ஓட்டு போடுற இடத்துல அந்த கட்சி ஸ்ட்ராங்காக கண்டிக்குதானா, அங்கேயும் சிக்கல். அதுதான் நான் திருப்பி சொன்னேன், இதை நம்ம எவ்வளோ வேணாலும் பேசலாம், அது வேற. நான் வேற ஒரு அட்ரஸ் பண்ணணும்னு நினச்சது திருப்பி ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறேன், அதை சொல்லிக்கிட்டே சொல்கிறேன், ஏன்னா அது மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடக்கூடாங்கிறதுக்காக. எந்த இடத்துலையும் இந்த அரசினுடைய பொறுப்பை தட்டி கழிப்பது அப்படிங்கிறது அது வந்து என்ன சொல்கிறது, ஒரு ஆட்சியாளர்கள் அவர்கள் செய்யக்கூடிய அரசுக்கும் ஆட்சிக்கும் ஒரு அறமற்ற செயலாக போயிடும். அதில் எனக்கு மாற்றுக்கருத்து எல்லாம் முழுக்க அரசுக்கு, காவல்துறைக்கு பொறுப்பு இருக்குதுங்கிற திருப்பி வலியுறுத்திட்டு சொல்கிறேன். அதை தாண்டி இந்த சிக்கல்கள் அப்படிங்கிறது வெறும் திமுக அதிமுக என்று தேர்தல் நேரம், தேர்தல் வாக்கு என்று சுருக்குவதல்ல. முதுகுளத்தூர் கலவரத்துக்கு போங்க, எப்போ நடந்துச்சு? இன்னமும் இந்த ஊர் சாதி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேங்கிறேன். பரமக்குடி துப்பாக்கி சூடு ஏன்? தாமிரபரணி படுகொலைகள் ஏன்? நான் எல்லா ஆட்சிக்கும் சேர்த்து சொல்றேன். அது யாராச்சு? முதுகுளத்தூர் படுகொலைகள் யாராச்சு? தாமிரபரணி படுகொலைகள் யாராச்சு? பரமக்குடி துப்பாக்கி சூடு சம்பவம் யாராச்சு? கொடியங்குளம் படுகொலைகள் யாராச்சு? இப்ப நடக்கிற பிரச்சனைகள் யாராச்சு? அப்போ இங்க ஆட்சிகள் மாறிக்கிட்டே இருக்கு. இந்த ஆட்சி இருக்கும்போது அவங்க திட்டிப்பாங்க, அந்த ஆட்சி இருக்கும்போது இவங்க திட்டிப்பாங்க. பட் பிரச்சனை இருக்குதானா? இருந்துகிட்டே இருக்கு. அப்ப அதை தீர்ப்பதற்கான வழிமுறைகளை பேசுறது நிரந்தர தீர்வா இருக்கும்.
தேர்தலுக்காக பேசினா பேசிக்கலாம். கேட்போம். திரு சுகுணா, கூட்டணி கட்சியான மக்கள் நீதி மையம் கடுமையான விமர்சனத்தை முன் வச்சிருக்காங்க திமுக மேல. கூட்டணி கட்சிகளே காட்டமாக விமர்சிக்கும் அளவுக்கு தான் இருக்கா? அந்த அளவுக்கு நடவடிக்கை எடுக்காம பத்தாம இருக்கா? இல்லை, இதில் இப்போ சபீர் சொன்னது மாதிரி இப்போ எதிர்க்கட்சிகள் இதை ரொம்ப தாமதமாக விமர்சிக்கின்றன, அல்லது இதுக்கு முன்னால் அதை பற்றி விமர்சிக்கல அப்படின்னா, எதிர்க்கட்சிகளுக்குமே கூட இந்த மாதிரியான இப்போ கஸ்டோடியல் டெத் மாதிரியான விஷயங்களில் எதிர்க்கட்சிகளுக்குமே இதே மாதிரியான பார்வை இருக்கும் அப்படிங்கிறதா மிக முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நீங்கள் ஒரு என்கவுண்டர் தவறு, ஒரு மனித உரிமை மீறல் அப்படிங்கிற ஒரு பார்வை அப்படிங்கிறது அதிமுக அப்படியான பார்வைகளே கிடையவே கிடையாது. நீங்கள் கடந்த காலங்களில் ஜெயலலிதா ஆட்சி காலகட்டத்தில் சட்டம் ஒழுங்கு சரியாக இருந்தது, அல்லது அவங்க ஒரு இரும்பு பெண்மணியாக இருந்தார் அப்படின்னு சொல்லப்படுவதனுடைய இன்னொரு அர்த்தமே என்னன்னா, காவல்துறைக்கு அதிக அதிகாரம் கொடுக்கறது அப்படிங்கிறது தான். அப்போ உங்களுக்கு ரவுடிசம் கட்டுக்குள்ளே இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் காவல்துறை நிறைய மீறல்கள் நடக்கும். வாச்சாதி சம்பவத்திலிருந்து ஆரம்பித்து நிறைய மீறல்கள் நடக்கும். அப்போ என்னன்னா, நீங்கள் ஒரு கருத்தியல் இதிலான ஒரு பார்வை ஒரு கட்சிக்கு இல்லைன்னா, அது எந்த கட்சி ரூலிங் கிளாஸாக மாறினாலுமே அதை சப்போர்ட் பண்ணக்கூடியதாக தான் இருக்கும். ஏன் திமுக அரசில் இது நடந்தால் அது கஸ்டோடியல் டெத் ஏடிஎம்கே கேள்வி கேட்காதுன்னா, ஏடிஎம்கே கஸ்டோடியல் டெத் தப்பு அப்படிங்கிற கருத்தை கிடையாது அப்படிங்கிறத யதார்த்தமான ஒரு விஷயம். இப்போ தலித்துகளின் மீதான ஒரு வன்கொடுமை இப்போ திமுக அரசில் ஒன்று நடக்குது, அல்லது அவங்க கண்டுக்கல அப்படிங்கிறத அதிமுக ஏன் கேட்காதுன்னு சொன்னால், அதிமுகவுக்கு அந்த பார்வை கிடையாது. இப்போ ஆணவ படுகொலைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ நம்ம எவிடன்ஸ்க்கு எதிர் ஆணவ படுகொலைகள் பற்றி ஒரு ரிப்போர்ட் அவங்க வெளியிட்டப்ப நான் ஆனந்தங்களில் ஒரு கட்டளை இருந்தேன். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்தில் ஒரு 80 ஆணவ படுகொலைகள் அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்தது. ஆனால் சட்டமன்றத்திலே அதிமுக அரசு ஒரு ஆணவ படுகொலை கூட நடக்கலை அப்படின்னு ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ குறைந்தபட்சம் ஒரு அழுத்தத்தை கொடுத்து ஆணவ படுகொலைகளுக்கான ஒரு தனிச்சட்டம் அப்படிங்கிற அளவுக்கு அது நகர முடியுது இல்லையா? அதிமுகவை பொறுத்த வரைக்கும் சாதிய ரீதியான பிரச்சனைகள் அல்லது ஒரு என்கவுண்டர் மனித உரிமை மீறல்களுக்கு மற்ற விஷயங்களை திமுக விமர்சிப்பாங்க. ஆனால் இந்த விஷயங்களை அவங்க விமர்சிக்க மாட்டாங்க. பெரும்பாலான கட்சிகள் நீங்க இடதுசாரிகள் அல்லது ஒரு பெரியார் இயக்கம் மாதிரியான அமைப்புகளை தாண்டி இருக்கக்கூடிய கட்சிகள் ஒட்டுமொத்தமான தீர்வுகள் பத்தி தான் பேச வேண்டியது இருக்கு. திரு கதிர், எதிர்கட்சிகள் என்ன செய்கின்றன, தேர்தல் நேரம் எப்படி இருக்கிறது, தேர்தல் இது எவ்வாறு எதிரொலிக்க போகிறது அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கு ஆன் த ஹோல் என்ன தீர்வை நீங்க முன்வைக்கிறீங்க? இந்த தீர்வு ஆண்டாண்டு காலமா பேசிட்டு தாங்க இருக்கிறோம். இந்த என்ன எவ்வளவோ தீர்வு சொல்லியாச்சுங்க. இதுல என்ன இருக்கு, அது செயல்படுத்துறதானே இருக்கு. தென் மாவட்டங்கள்ல 95ல இருந்து 98 வரை 450 பேர் கொல்லப்பட்டாங்க. அப்போ பல்வேறு விதமான கொடியங்குள சம்பவத்திலையும் கோபத நாயன் விசாரணை கமிஷன் போட்டாங்க. அதுல சொல்லப்படாத பல ரெக்கமெண்டேஷன்ஸ் இருக்கு. எதுவுமே என்னன்னா, என்ன பொறுத்தவரை என்னன்னாக்க எல்லாத்துக்கும் பங்கு உண்டு, சமூகம், ஸ்டேட் எல்லாத்துக்கும் பங்கு உண்டு. ஆனா ஆளுகிற ஆட்சியாளர்கள் குறைந்தபட்சம் இந்த கிரைமை தடுக்கிறதுல கொஞ்சம் கூட முனைப்பு காட்டுறன்றதா இருக்கு. நான் மிகுந்த வலியோட சொல்றேன். கட்சிகள் எல்லா கட்சிகள்லயும் இடைநிலை சாதி ஆதிக்கம் மேலோங்கி இருக்கு. இவங்க எப்படி சொல்றதுனாக்க, இந்த தமிழ்நாடு ஆன்டி பிராமின் ஸ்டேட்ன்றதெல்லாம் பொய், ஆன்டி காஸ்ட் ஸ்டேட்ன்றதெல்லாம் பொய், வெறும் ஆன்டி பிராமின் ஸ்டேட் தான். இடைநிலை சாதிக்காரனுடைய அடக்குமுறையை இவங்க வெளிப்படையா அவங்க தடுக்கிறத தோத்து போயிட்டாங்க. ஏன்னா எல்லாம் ஓட் பேங்க் தான் வேணும். தென் மாவட்டங்கள்ல ஒரு குறிப்பிட்ட சமூகம் இருக்கு, அட்டுழியம் பண்றான். இதை ஏன் தடுக்க முடியலன்றதான் என்னுடைய கேள்வி. அதுக்கும் அரசியலுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? அதுக்கும் எல்லா மாவட்ட செயலாளர்களுக்கு கனெக்ஷன் சொல்ல முடியுமா? மாவட்ட செயலாளர் சாதி போலீஸ் எல்லாம் இணையலன்னு சொல்ல முடியுமா? சொல்லுங்க பார்ப்போம். இந்த காஸ்ட் பார்ட்டிக்குள்ள ஆழமா இருக்கா இல்லையா? இத அவங்க யாராவது மறுக்க முடியுமா? சொல்லுங்க. எந்தெந்த சாதிக்கார எந்தெந்த மாவட்ட செயலாளர் இருக்கானோ அவன் ஆதிக்கம் இருக்கு, அவன் கட்டுப்பாட்டுக்குள்ளதான் எல்லாமே இருக்குன்ற. நான் சாதி ஒழிப்புன்றதுல இங்க தோத்து போயிருக்கு, சுத்தமா தோத்து போயிருக்கு. சும்மா பேருக்காக எங்களை மாதிரியான தலித்துகளை எல்லாமே பயன்படுத்துறாங்க. ஆதி திராவிடர்ன்றது, தலித்துகள்ன்றது, அது செய்யறோன்றது, இது செய்யறோன்றது. ரொம்ப மிகுந்த வேதனையோட சொல்றேன் நான். இப்ப 3% தான் எஸ்டி வழக்கில் கன்விக்ஷன் கிடைக்குது. 97% அக்யூட்டல் ஆகுது. ரொம்ப வருத்தத்தோட சொல்றேன். விமன் கேஸ் போக்சோ சொல்றீங்கல்ல, ஒரு நிமிஷம் எனக்கு டைம் கொடுங்க. போக்சோல 3% தாங்க தண்டனை கிடைக்குது தமிழ்நாட்டுல. 97% தண்டனை கிடைக்கல. 97% சிறுமிகளை பாலியல் பலாத்காரம் செய்யறவன் விடுவிக்கிறாங்க. இப்ப இது எல்லாமே பேசிக்கிட்டே இருக்குமே தவிர
இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை எப்படி நீங்க வந்து சரி பண்ண போறீங்க? யூபியில வந்து நிறைய நடக்குது, நம்ம எம்பியில நடக்குது, நம்ம எல்லாத்துக்கும் மாடல் சொல்றோம்ல, நம்ம எல்லாத்துக்கும் ஒரு ப்ரோகிரசிவான ஸ்டேட்னு சொல்றோம்ல, என்ன மாற்றம் இருக்கு? அப்ப பல்வேறு இதை நாங்க ஏற்கனவே ஒரு சின்ன விஷயம் சொல்றேன் கேட்டுங்க. சுருக்கமா ஒரு சின்ன விஷயம் சுருக்கமா இருக்காது. நேஷனல் போலீஸ் கமிஷன் வந்து கிரிமினல் ஜஸ்டிஸ் கமிஷன் ஒன்று ஃபார்ம் பண்ணுங்கன்றாங்க ஸ்டேட்ல. அதாவது போலீஸ், அட்மின், மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் இவங்களுக்கு எல்லாம் ஒரு லிங்க் இருக்கணும்ன்றாங்க, ஜுடிஷியரி எல்லாத்துக்கும் லிங்க் இருக்கணும்ன்றாங்க. அதை கூட மினிமம் எந்த ஸ்டேட்டுமே தொடங்கல. இது அட்லீஸ்ட் இது தடுக்கிறதுல ரைட் இருக்குது. இதே உங்களுடைய இறுதி கருத்தா நான் எடுத்துக்கிறேன். இந்த அமர்வில் பங்கேற்ற 4 விருந்தினர்களுக்கும் நன்றி, பார்த்த நேயர்களுக்கும் நன்றி. நேர்பட பேசி நிறைவடைகிறது. இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு. அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது.